ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு 40 சைஸ் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக ஸ்மால் இருக்கிறதுலே ஒரு ஸ்டார்டிங் சைஸு 32வும் சரி, 42வும் சரி, ரொம்ப ஸ்மால் சைஸு அண்ட் பிக் சைஸு. இந்த ரெண்டு சைஸும் மட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு ஃபிட்டிங் கரெக்டாக கிடைக்காது. அதாவது சின்ன சைஸ் ப்ளவுஸும் ஃபிட்டிங் கரெக்டாக கிடைக்காது. பெரிய சைஸ் இருக்கிறதுலையே பெரிய சைஸ் 40+ சைஸ் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் வந்து கரெக்டாக அவங்க பாடிக்கு ஷேப் கிடைக்காது. அதனால் அது எப்படியெல்லாம் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணணும், எப்படியெல்லாம் மாற்றி கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் கரெக்டாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில டிப்ஸ் எல்லாம் நிறையா சொல்லுவேன், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். 40 சைஸாக என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்துட்டு 10 இருக்குது பாருங்கள். 10 இருந்தால் டோட்டலாக 4 கூட்டிக்கோங்க, 40. 40 சைஸ் ப்ளவுஸு. 40 சைஸ் 42 சைஸ் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ரெண்டுமே ரொம்ப முக்கியம், வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு லென்த்தை அளவு எடுத்துக்கலாம். பேக் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஏன் பேக் லென்த்தை ஃபர்ஸ்ட்டே செக் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது இவங்க 1 மீட்டர் ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, பத்திக்குமா அப்படிங்கிறதுக்காக நான் செக் பண்ணுறேன். 16 இன்ச் கொடுத்துருக்காங்க. இதுவே ரொம்ப பெருசு தான், அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணலாம். நீங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு ஆர்டர் ப்ளவுஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. என்ன சைஸ் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த சைஸுக்குரிய கிளாத்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ஸ்மால் வந்துட்டு 80 பாயிண்ட் வாங்க சொல்லுங்கள், மீடியம் வந்துட்டு 90 பாயிண்ட் வாங்க சொல்லுங்கள், லார்ஜ் அப்படின்னு போகிறப்ப வந்துட்டு கண்டிப்பாக 1 மீட்டர் கண்டிப்பாக வேணும். இதுலேயே ஸ்மால் சைஸில் எல்போ ஸ்லீவ் இப்போல்லாம் வந்துட்டு முட்டிக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் கை வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்லீவ்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக 1 மீட்டர் கிளாத் வேணும். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்போவுமே நம்ம கை தான் கட் பண்ணுவோம். கையை வந்துட்டு 4ஆக மடிச்சுக்கோங்க. 2 கை வேணும், ஸோ 4ஆக மடிச்சுக்கோங்க. எப்போவுமே மடிப்பு சைடு நம்ம சைடு வரணும், கரை சைடு ஆப்போசிட் சைடு வரணும். அப்போ தான் நேர் பீஸில் கட் பண்ணுற மாதிரி வரும். இந்த மடிப்பு சைடு நம்ம சைடு ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரை சைடு ஆப்போசிட் சைடு. நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லேயே நிறையா சொல்லியிருக்கேன். 4ஆக போட்டுக்கோங்க. கரெக்டாக மடிப்பெல்லாம் சுருக்கி இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போது பட்டி மடக்கிறதுக்காக இது வந்துட்டு 1.25 இன்ச் ஸ்கேலு, 1.25 இன்ச் கரெக்டாக வச்சு கோடு போட்டுக்கோங்க. ஒன்னேகால் பட்டிக்காக நான் லைன் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஸ்லீவோட உயரம் எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட உயரம் 7.25 இருக்குது. நான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7.25 வச்சுக்கிறேன். 7.25 ஒரு 1/2 இன்ச் 7.25. இது அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கெல்லாம் தையலுக்கு நம்ம விட்டோமா அப்படின்னு தெரியாமல் மறந்துட்டு நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிடுறீங்க. அதனால தான் அதெல்லாம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே நோட் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் கை லூஸ் அளவு எடுத்துக்கோங்க. 8 இன்ச் வருது, 8 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 40 சைஸ் அப்படின்னு போனாலே கண்டிப்பாக கையெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சுத்தமாக பத்தாது, ஜாயிண்ட் போட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு எடுத்துக்கோங்க. 10 இன்ச்சு வருது. 10 இன்ச்சுனா நீங்கள் வந்துட்டு ஃபுல் சுற்றளவு சேர்த்தா 20 வரும். அப்போ கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஸ்லீவுக்கு பத்தாது.
இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். இப்போ 10 அப்படிங்கிறப்ப இப்போ இதிலேருந்து கையிலேருந்து நம்ம 3 இன்ச் உயரம் இறக்கி வைக்கலாம். ஏன்னா இது 7 இன்ச்சு ப்ளவுஸ்னால 3 இன்ச் தாராளமாக இறக்கி வைக்கலாம். 3 இன்ச் இறக்கி வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஒரு லைன் போட்டுட்டு இந்த நம்ம கை வந்துட்டு தைக்கிறதுக்காக விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த தைக்கிறதுக்காக விட்டுருக்கிறதுல இருந்து 10 இன்ச் வச்சு இந்த கோடுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் என்னோடய மார்க் வரணும். ஆனால் துணி பத்தலை. ஸோ என்ன பண்ணணும், கண்டிப்பாக இதுக்கு ஜாயிண்ட் கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ளவுஸை வந்துட்டு இந்தளவுக்கு ஷேப் பண்ணி கட் பண்ணிவிட்டு துணியை ஜாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷேப் பண்ணி வெட்டிக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிகினராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை இப்படி நெட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி நெட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு மார்க் பண்ணி நெட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த 4 சைடுமே ஜாயிண்ட் கொடுத்துருங்க. 4 பீஸுக்குமே ஒரு 2 இன்ச்சு 2 இன்ச்சு இல்லை, ஒரு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும். இப்போவே வந்துட்டு 1 இன்ச் பத்தலை. ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் ஒரு 1.5 இன்ச், அப்போ 2.5 இன்ச்சுக்கு நீங்கள் ஜாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எங்களுக்கு இது பழகிடுச்சு. ஸோ வந்துட்டு டெய்லர் வந்து ஜாயிண்ட் கொடுத்துருவாரு. அதனால் நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு ரஃபாக ஒரு மார்க்கு பண்ணிவிட்டு இது வரைக்கும் தான். இதிலேருந்து 1 இன்ச் உள்ள தள்ளி தானே நம்ம ஆம்கோல் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அதாவது குடையிற பீஸ் நம்ம மார்க் பண்ணணும். ஆம்கோல் உள்ள தள்ளி குடையிற 1 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணணும். இதில் இருந்து 1 இன்ச் உள்ள தள்ளி தான் நான் ஆம்கோல் வந்துட்டு மார்க் பண்ணுவேன், குடையிற பீஸ். அதுக்கப்புறம் ஸ்லீவை மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதிலேருந்து இதை பாதியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ 10ன்னு வந்தால் 5, ஓகேவா? இதிலேருந்து இங்கே ஒரு வளைவு, திருப்பி இங்கே ஒரு வளைவு. இப்படி தான் இருக்கணும் இந்த வளைவு. இதில் ஸ்லீவை கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. சென்டர் மார்க் போட்டுக்கோங்க, சைடு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இதில் மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணணும். அதனால் ஓப்பன் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குடையலாம், கை குடைஞ்சிடலாம். கை குடையிறதுக்கு வந்து இதிலேருந்து 1 இன்ச், சென்டர்லேருந்து 1 இன்ச், இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஆம்கோல்லேருந்து 1 இன்ச். இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே அதை எடுத்துக்கலாம். ரஃபாக ஒரு இங்கே மார்க் பண்ணுறேன். ஆம்கோல், நீங்கள் ஆம்கோல் மார்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து 1 இன்ச் உள்ள தள்ளி தான் நீங்கள் குடையிற பீஸை மார்க் பண்ணி வரணும். ஸோ நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து ஒரு எஸ் டைப்பு வளைவு போட்டுக்கோங்க. எஸ் மாதிரி இருக்கணும் இந்த வளைவு, பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வர்றப்போ கொஞ்சம் நிறையா பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் கொஞ்சமாக போயிடணும். குடையிற பீஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் பார்க்குறப்போ. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டில் சுருக்கே இல்லாமல் இருக்கும். இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் ப்ளவுஸ் கஸ்டமர் கொடுத்துருக்க ப்ளவுஸில் ரொம்ப சுருக்கு வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாடி வந்து பெரிய சைஸு அப்படின்னு இருந்து சுருக்கு ரொம்ப இருக்குது அப்படின்னு அவங்க அளவு ப்ளவுஸ்லேயே ஆல்ரெடி சுருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நீங்கள் குடையணும். ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து குடையிறப்போ கரெக்டாக வரும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா 40 சைஸ் ப்ளவுஸை கட் பண்ணுறப்ப இந்த எஸ் டைப் வளைவு கொடுக்கவே மாட்டாங்க. கொடுக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. சும்மா நான் இப்படி வச்சு காமிக்கிற பாருங்கள். இங்கேருந்து இப்படி கட் பண்ணுவாங்க. இப்படி கட் பண்ணுறப்ப இந்த 1 இன்ச்சு கிளாத்து ஃபுல்லாகவே அவங்களுக்கு லூஸாக கைக்கிட்ட புசு புசுன்னு தூக்கிட்டு நிற்கும். ஆனால் நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் நல்லா வளைவு ஷேப், எஸ் டைப் வளைவு ஷேப் கொடுத்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 40 என்ன 42 43 என்ன சைஸாக இருந்தாலும் அவங்க ஸ்கின்னோட ஒட்டி அழகாக வரும். ஏன்னா இந்த பார்ட்டு தான் நம்ம கை ஜாயிண்ட்டுக்கிட்ட வரப்போகிற பார்ட்டு. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஷோல்டர் கிட்ட வரும். ஸோ இது எல்லாமே இங்கே ரவுண்டாக இருக்கணும். இது வந்துட்டு இப்படி உள்ளே குடஞ்சிருக்கணும். இப்படி குடஞ்சி இருக்கிறப்ப உங்கள் ஸ்கின்னோட நல்லா ஒட்டி வரும். சுருக்கமே இருக்காது. பார்க்குறதுக்கே ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ குடஞ்சாச்சு. நான் ஆல்ரெடி நல்லா குடஞ்சே ஸ்லீவ் வெட்டியிருக்கிறதுனால, ஏன்னா எனக்கு பின்னாடியும் லூஸ் தூக்கி இருக்கக்கூடாது, முன்னாடியும் தூக்கி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி குடஞ்சே வெட்டிட்டேன். அதனால தான் நான் கை குடையிறது எப்பவும் போல் 1/2 இன்ச் குடஞ்சிருக்கேன். நீங்கள் மாற்றி குடஞ்சிட்டிங்க, இல்லை ரொம்ப அதிகமாக குடஞ்சிட்டிங்க, உங்களுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரண்ட்டில் தூக்கவே கூடாது. பேக்கில் தூக்குனா கூட சில இது வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்துட்டு அந்தளவுக்கு கொஞ்சம்
விசிபிளாக தெரியாது. பட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ரொம்ப லூஸாக இருந்தால் அது அசிங்கமாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் குடையிறப்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்து குடஞ்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ கை குடையிற பீஸ் முடிஞ்சது, ஸ்லீவ் பீஸ் முடிஞ்சது, பேக் பீஸ் போயிடலாம். நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது வரிசையாக, நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஏன்னா 40 சைஸ் ப்ளவுஸ் வந்துட்டு யாருக்குமே செட் ஆகாது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பட்டிக்கு 1.5 இன்ச் கிளாத் விட்டுக்கலாம். ஆல்ரெடி இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் 1.5 இன்ச் தான் விடுறேன். இல்லைனா எப்போவுமே 2 இன்ச் கிளாத் விடுவேன், 1.5 இன்ச் தான் விடுறேன். அதுக்கப்புறம் பேக் பீஸ் வந்துட்டு எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஐ திங்க் 16 பார்த்தோம் ஃபஸ்ட்டு, மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். 15.25 இருக்குது. நான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 16.25 வச்சுக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தான், 16.25. ஆனால் அவங்களோட பாடிக்கு இப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி கழுத்து இறக்கத்தை நோட் பண்ணிக்கலாம். 5.5 இருக்குது. இதில் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. 5.5 ப்ளஸ் ஒரு 1/2 6 அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம 40 சைஸ் அப்படிங்கிறப்ப சைடில் வந்து 10 வரும். 10 + 1 11, 11 ஒரு 1.5, 12 இன்ச் வந்துட்டு சைடு கிளாத்து விடுங்க. அதாவது உங்களோட பாடியை 32நாலும் சரி 36நாலும் சரி என்ன அளவுனாலும் அதை 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1 இன்ச்சு கிளாத் வந்துட்டு உங்கள் பாடி லூஸ்க்காக நீங்கள் தையலே நீங்கள் மார்க் பண்ணி 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தான் நீங்கள் சைடு தையல் போடுவீங்க. ஓகேவா? அதுக்காக ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச் வந்து நீங்கள் கிளாத்தாக விடணும். அதாவது பிரித்து தைக்கணும். அவங்க அதாவது கொஞ்சம் வெயிட் போட்டாலும் பிரிச்சுக்கிறதுக்கு கிளாத் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 1.5 இன்ச்சு கிளாத்தாக விடணும். இந்த ஒரு தையல் போக பேலன்ஸ் 1.5 இன்ச்சு கிளாத்து விடணும். அதுக்காக ஒரு 1.5 இன்ச். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட பாடி சைஸில் இருந்து 4ஆக பிரித்து அதில் இருந்து 2.5 கூட்டிக்கோங்க. 2.5 கூட்டினா சைடு பீஸ். ஓகே, இப்போ இதை பாக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்த நெக்கு தான் ரொம்ப முக்கியம். இப்போ இது பாக்ஸ் போட்டேன். இப்போது நெக்கு பீஸ் போயிடலாம். அதாவது பேக் நெக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோஸ்லேயும். 32 to 34னா 2.5 வைங்க. 36 to 38னா 2, அதாவது 34 to 36 வந்து 2.25 வைங்க. 36லேருந்து 38 அதுக்கப்புறம் 40 எல்லாமே 3 வைக்கலாம் தாராளமாக. 3 இன்ச்சு வந்து கழுத்து அகலம் இருக்கணும். பட் 40க்கு மேலே போகிறப்ப 3.25, அதுக்கு மேலே நீங்கள் யாருக்குமே வைக்காதீங்க, அது வந்து ஷோல்டர் இறங்கும். இப்போ இவங்க 40 சைஸு அப்படிங்கிறதுனால நான் 3 இன்ச் கழுத்து வைக்கிறேன் அகலம். 3 இன்ச் கழுத்து வைக்கணும் அப்படின்னா 2.25 நம்ம வந்துட்டு அகலம் வச்சா தைச்சி முடிக்க 3 தாராளமாக வரும். இல்லை அவங்களோட ஷோல்டர் நீங்கள் வந்துட்டு அவங்களோட பாடியை பாருங்கள், பாடியை மெஷர் பண்ணுங்கள். செஸ்ட் அளவு தான் நமக்கு சைஸ் வரும், பட் பாடி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஷோல்டரை நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3.25 வைக்கலாம். அதாவது ரெடி வந்துட்டு 3 வச்சுட்டு இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 3 வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு 1/4 இன்ச்சு அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் வைக்கலாம். ஷோல்டர் பெருசாக இருந்தால் மட்டும்தான் அது. ஆனால் ஷோல்டர் வந்து கம்மியாக இருக்குது, மீடியமாக இருக்குது, அவங்க 40 ஏஜ் அப்படிங்கிறப்ப 40 சைஸு அப்படிங்கிறப்ப கம்பல்சரி வந்துட்டு அவங்க ஒரு மீடியமான ஏஜாக தான் இருப்பாங்க. அதனால் அவங்க பாடி அகலமாக போடுறாங்களா, ப்ளவுஸ் வந்து நெக்கு அகலமாக போடுறாங்களா இல்லை குறுக்கி போடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்களோட அளவு ப்ளவுஸில் என்ன அகலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அவங்களோட பாடியில் வந்துட்டு அகலம் 3 இன்ச் கொடுத்துருக்காங்க. நான் 2.25 வச்சு 3 எடுத்துக்கிறேன், அதுவே கரெக்டாக இருக்கும். நம்ம 3 இன்ச் வச்சு 3.25 எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது 42 சைஸுக்கு வச்சுக்கலாம். 40க்கு வந்துட்டு 2.25 வச்சு 3 எடுக்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும்.
இப்போ ரவுண்டு கொடுத்துடலாம். இந்த ரவுண்டு மட்டும் எப்போவுமே வந்து 40 சைஸ் மேலே போகிறப்ப ரொம்ப ஒடிக்க கொடுக்காம கொஞ்சம் டீப்பாக கொடுங்க. ஏன்னா உங்கள் பாடி வந்துட்டு ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால அதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து இப்படி ரவுண்டு கொடுங்க. இப்போ ஷோல்டர் போயிடலாம். 42க்கு நீங்கள் வந்துட்டு ரெடி 3 வச்சு 3.25 கொண்டு போகலாம், கரெக்டாக இருக்கும். 38க்கும் 40க்கும் நீங்கள் 2.25 வைங்க. இப்போ ஷோல்டர் வந்துட்டு 2.25 ப்ளஸ் ஒரு ஆஃப் 2.25 வச்சுக்கிறேன். இப்போ ஆம்கோல், இதுதான் ரொம்ப முக்கியம். ஆம்கோல் இறக்கம் வந்து 6.25 வைங்க. 6 டு 6.25 தாராளமாக வைக்கலாம். நான் இப்போ 6.25 வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 4 இன்ச்சு தையலுக்கு 6, 4 இன்ச்சு நான் இங்கே தைக்கிறப்ப 6.25 வந்துடும். ஸோ நான் 6 வைக்கிறேன். ஓகே, அதாவது ஆம்கோல் இறக்கம் வந்துட்டு 6.25 தான். 40 சைஸுக்கு 6.25. ஸோ நான் 6 வச்சு 6.25 கொண்டு வரேன். நீங்கள் இப்போவே 6.25 வச்சிட்டிங்கன்னா 7 ஆகிடும். அதனால் அதில் கவனமாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ எப்பவும் போல் 1 இன்ச் பேக் சைடில் வந்துட்டு 1 இன்ச் மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பீஸ் முடிஞ்சது. இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கெல்லாம் பாடி பெருசாக இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச் வந்துட்டு கிராஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷேப் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ பேக் பீஸை கட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இவங்களுக்கு பாடி அகலமாக இருந்தால் இங்கெல்லாம் கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணலாம். இவங்களுக்கு ஷோல்டரே ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கிறதுனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இதில் குடஞ்சா ரொம்ப பத்தாமல் போயிடும். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஃப்ரண்ட் பீஸ் போயிடலாம். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேக் பீஸை எப்பவும் போல் மடிப்பு சைடு நம்ம சைடு, கரை சைடு ஆப்போசிட் சைடு போட்டுட்டு அந்த கார்னர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்லீவ் வெட்டின கார்னர், அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஷோல்டரை போடுங்க. அதுதான் ஃபுல் கிராஸு. ஆனால் 40 சைஸு 42 அப்படிங்கிறப்ப அவங்க ஸ்ட்ரெயிட் பீஸ் கேட்குறாங்களா இல்லை நேர் பீஸ் கேட்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அவங்க நேர் பீஸ் கேட்டால் நேராக போட்டு கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கிராஸ் பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஷோல்டருக்கு நேராக போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு 40 சைஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ்லாம் அவங்க இன்னர் போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் 40 சைஸுக்கெல்லாம் நீங்கள் கிராஸில் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வரும். கிராஸ்லேயே போடுங்க. சப்போஸ் அவங்க வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கண்டிப்பாக எனக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரெயிட் பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பேக்கில் நீங்கள் என்ன அளவு எடுத்தீங்களோ அதை அப்படியே ஃபுல் மார்க் பண்ணிக்கோங்க. நான் கிராஸில் போட்டுட்டு திருப்பி கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக திருப்பியிருக்கேன். ஃபுல்லாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. எப்பவும் போல் இதை பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு 3/4 இன்ச்சுக்கு வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃப்ரண்ட்டு வந்துட்டு 3/4 இன்ச், பேக் வந்துட்டு 1 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட்லேயும் இதுவும் மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்டுட்டு எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, மார்க் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச் உள்ள தள்ளி போட்டால் போதும். இந்த கோடு. இப்போது இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுட்டு கழுத்து இறக்கம் நோட் பண்ணிக்கலாம். கழுத்து இறக்கம் கரெக்டாக 8 இன்ச் இருக்குது. 8 இன்ச் வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு 8 இன்ச்சு வச்சா நீங்கள் மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கு விடணும். ஸோ 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே 1/4 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ இதை பாக்ஸ் போட்டுக்கோங்க.
இப்போ இதில் ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து கொண்டு வந்து கொஞ்சமாக ஒரு வளைவாக ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடுங்க. மேக்ஸிமம் பாடி பெருசாக இருக்கவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து க்ளோஸ்டாக இருந்தால் பிடிக்காது, ஒரு அடைச்சி வச்ச ஃபீல் வரும். அதனால் இவங்க ஷோல்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இங்கேருந்தே வந்து ஷேப் எடுக்கலை. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி கரெக்டாக கட் பண்ணணும். இங்கேருந்தே நீங்கள் குடஞ்சி எடுத்திங்கன்னா ரொம்ப குட்டியாக போயிடும் ஷோல்டர். அதனால் இங்கேருந்து கொண்டு வந்து இப்படியே நீங்கள் கட் பண்ணுறப்ப இப்படி வந்துடணும். இங்கேருந்து நேராக கொண்டு வந்து ஒரு நிமிஷம் இருங்க பாருங்கள், இங்கேருந்து கொண்டு வந்து நேராக கொண்டு வந்து இப்படி ரவுண்டாக வளைங்க, அப்போ கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ இதிலேருந்து நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் வந்து 4.5 இருக்குது. 4.5 ப்ளஸ் ஒரு இன்ச் 5 வச்சுக்கோ. 4.5 1 இன்ச் 5.5. அதுக்கப்புறம் சைடு பீஸ் சைடில் 4 இன்ச் இருக்குது. இவங்களுக்கு 4 பத்தாது, அதனால் தையலுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது. அதனால் 4 தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் 4.5 வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து இவங்களுக்கு தாராளமாக 13.5 to 14 வைங்க. 14 வைக்கிறேன். ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி, ஏன்னா நீங்கள் இது மார்க் பண்ணியிருக்கீங்கள, இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து நீங்கள் ஒரு 3-3.5 இன்ச் தள்ளி இப்போ இந்த பாக்ஸ் வந்து இங்கே போடுங்க. இப்படி போடுறப்ப கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இவங்களோட ஃப்ரண்ட் பீஸ்க்கு இந்த பாடி பீஸ்க்கு இது ஓகேவான்னு பாருங்கள். தாராளமாக இங்கே இருக்குது. நம்ம அவங்களோட ப்ளவுஸ் அளவு இங்கே தான் இருக்குது, நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். சென்ட்ரு டாட்டை நீங்கள் பிடிக்கிறப்ப இது இங்கே போயிடும். ஸோ கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணிக்கலாம். பார்த்து பொறுமையாக கவனமாக கட் பண்ணுங்கள். இதுலேயும் மாற்றி கட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. ஷேப் பாருங்கள், நெக்கெல்லாம் எப்படி ஷேப்பாக இருக்குன்னு. இதே மாதிரி கட் பண்ணுங்கள் கையெல்லாம். நெக்ஸ்ட்டு பட்டி பீஸ் போயிடலாம். இப்போ பட்டி பீஸில் இருக்க பெரிய பீஸை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸ் அளவு எடுத்துக்கோங்க. கொக்கி சைடு தான் அளவு எடுக்கணும். 3 இருக்குது, 4 வச்சுக்கோங்க. சேம் இந்த சைடும் எப்போவுமே இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சைடு பீஸை நான் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு பட்டியில் சேர்த்துருவேன். இப்போ இந்த பீஸில் வந்துட்டு அது கம்மியாக தான் இருந்தது, ஸோ நான் அப்படியே வச்சுட்டேன். சேம் இதுலேயும் இப்போ 4 இருக்குது, நான் 4.5 தான் வச்சுக்கிறேன். இதில் சேர்க்கலை, நான் அப்படியே வச்சுருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்னால் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை வந்து ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. பட்டி பீஸ் வந்துட்டு உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னா பாடியோட அந்த 1 இன்ச் சேர்த்து 1.5-2.5 இன்ச் சேர்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் அதாவது பாடியில் 10 ப்ளஸ் ஒரு 1.5 11 அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்சு நீங்கள் கட் பண்ணுறப்ப உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இங்கே ஒரு மார்க் ஃப்ரண்ட்டில் தான் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ 40 சைஸ் ப்ளவுஸை நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 42 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, யூ ஆர் வாட்சிங். பாய், டேக் கேர்.